வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று ஒரு பரபரப்பான செய்தி கையில் கிடைத்திருக்கின்றது. இதுவரை வெளிவராத ஒரு பெயர், அதாவது பெரிய பெரிய வழக்குகளில் சிக்காத ஒரு பெயர் தான், ஆனால் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெயரும் இதுதான். அதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய பெயர் இன்று ஒரு வழக்கில் வசமாக மாட்டியிருக்கின்றது. அது வேறொன்றுமல்ல, ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல், அந்த முறைகேடு மோசடியில் இவருக்கும் ஒரு பெரிய பங்கு சென்றிருக்கின்றது. அதாவது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச, அவருடைய காலகட்டத்தில் தான் கபில சந்திரசேன இந்த நிறுவனம் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் ஸ்ரீலங்கா விமான சேவையின் சிஇஓவாக இருந்திருக்கின்றார். சிஇஓவாக இருந்த போதுதான் இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் போது பெற்றுக்கொண்ட லஞ்சம் பல மில்லியன் கணக்கான பெறுமதியை கொண்டது. அதன் அடிப்படையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில். இதன் போது தான் ஒரு விடயம் வெளியாகி இருக்கின்றது. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி சிஇஓ கபில சந்திரசேன வெளிக்கொணர்ந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கின்றது. இது மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி. இதுவரை பலருடைய பெயர் சந்தேகங்களாக இருந்தது. இவர் இதை செய்திருப்பார், இவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று தான் சொல்லப்பட்டதை தவிர நேரடியாக யாருடைய பெயரும் இந்த லிஸ்டில் உள்ளடங்கவில்லை. காரணம், நேரடியாக இவர்கள் யாரும் இதை செய்யவில்லை. மாறாக அவர்களுக்கென்று அவர்களை சுற்றி இருக்கின்ற நெருங்கிய உறவினர்கள், குழுவினர், நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்த பெரிய திமிங்கலங்கள் எல்லாத்தையும் தின்று முடித்திருக்கின்றது. அதில் ஒன்று தான் இந்த விவகாரம் இன்று சூடு பிடித்திருக்கின்றது என்று சொல்லலாம். கால்டன் நிலம் தங்கலையில் ஒரே பதற்றம் என்று தான் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. பல இடங்களுக்கு அவசரமான அழைப்புகள், ரொம்ப பதற்றத்துடன் அழைப்புகள் செல்வதாகவும் வருவதாகவும் கேள்விப்படக்கூடியதாக இருந்தது. ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ச பதற்றத்தில், இன்னொரு பக்கம் மஹிந்த ராஜபக்ச பதற்றத்தில். இது இரண்டுக்கும் நடுவே இன்று இந்த வழக்கு முடிந்தது. வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வெளியே இந்த வழக்கு விசாரணை முடிந்து வெளியேறிய இந்த கபில சந்திரசேனவின் வழக்கறிஞர்கள், சட்டத்தரணிகள் சொல்கிறார்கள், இந்த விவகாரம், அதாவது கபில சந்திரசேன சொன்ன விடயம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் மிரட்டி பெறப்பட்டுள்ளது என்று தான் குறிப்பிடுகின்றார்கள். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தனது முன்னைய வாக்கு மூலம் லஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு மிரட்டல் சூழ்நிலையில் பெறப்பட்டதாக கூறும் சத்திய பிரமாணம் அவரது வழக்கறிஞர்களால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் மிரட்டி தான் இந்த ராஜபக்சனுடைய பெயரை கூறு, நாமளுடைய பெயரை கூறு என்று கபில சந்திரசேனவை மிரட்டினார்களாம். அதனால் அந்த பயத்தில் இவரை கொன்று விடுவார்கள் என்ற பயத்திலே இவரும் ராஜபக்சனுடைய பெயரை சொன்னார் என்று வெளியே வந்த இந்த சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அது எந்த அளவு உண்மை பொய் என்பது இனி வரும் விசாரணைகளில் தெரிய வரும். ஆனால் எது எப்படியோ ராஜபக்சவனுடைய காட்சி காலத்தில் 2011-2016 ஆண்டு காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் தான் நேரடி தொடர்பு கபில சந்திரசேன. காரணம், அவர் தான் அப்போது சிஇஓவாக இருந்திருக்கின்றார். புதிய ஏர்பஸ்களை கொள்வனவு செய்ய இவர் தான் திட்டமிட்டிருக்கின்றார். அவை இதன் அடிப்படையில் அவர் முன்னெடுத்த வேலை திட்டங்களுக்கு அமைய இந்த பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. லஞ்சம் பெற்றிருக்கின்றார் என்பதுதான் அந்த மோசடி. இதில் 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 சந்தர்ப்பங்களில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒன்று, பெலியத் வீட்டில் வைத்து முதல் தடவையாக 20 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 20 மில்லியன் கால்டன் நிலத்தில் வைத்து 2 தடவைகள், கால்டன் நிலத்தில் வைத்து 20 மில்லியன் 2 தடவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 3 தடவைகளில் 60 மில்லியன் ரூபாய் 600 லட்சம் அவருக்கு
கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை சற்று நாங்கள் பின்னால் சென்று பார்த்தோமானால் இதில் என்ன இது ஏர்பஸ் கொடுக்கல் வாங்குங்கள் விவகாரம் எதனோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு நியூஸ் இன்சைட் தமிழ் காணொலியில் பேசியிருக்கின்றோம். ஆனால் இன்று தான் மஹிந்த ராஜபக்ச, நாங்கள் அப்போது கூட சொன்னோம், மஹிந்த ராஜபக்சவினுடைய காலத்தில் தான் இந்த மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதற்கு இவர்களும் காரணமாக இருப்பார்கள், சில வேளையில் இவருடைய பெயர் இதில் உள்ளே வரலாம், நிச்சயமாக வரும் என்று நாமும் எதிர்பார்த்தோம். அதற்கமைய இன்று வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்திலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. கபில சந்திரசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார் என்று. ஆகவே இதுவரை 3 பேர் இருக்கிறார்கள் லிஸ்டில். ஒன்று பிரியங்கர ஜெயரத்ன, அவர் தான் விமான சேவைகள் அமைச்சின் முன்னாள் அமைச்சராக செயற்பட்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அடுத்து சமீந்திர ராஜபக்ச, சமல் ராஜபக்சவின் மகன், அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இன்னமும் அவர் கைது செய்யப்படவில்லை, வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கின்றார். அடுத்ததாக இன்று பெயர் வந்திருக்கின்றது மஹிந்த ராஜபக்ஷ. ரைட், மஹிந்த ராஜபக்ஷ, பிரியங்கர ஜெயரத்ன, சமீந்திர ராஜபக்ச, அடுத்து கபில சந்திரசேன ஆகியோர் தான் இப்பொழுது. இது கபில சந்திரசேனவின் மனைவியும் தான். ஆனால் மனைவியை இவர்கள் பல தடவைகள் விசாரணைக்கு அழைத்தும் கபில சந்திரசேனவின் மனைவி வருகை தரவில்லை. அதற்கு மாறாக கபில சந்திரசேன தன்னுடைய சட்டத்தரணியூடாகத்தான் விசாரணைக்கு சென்று வந்திருக்கின்றார். முதலாவது விசாரணை 2026 ஜனவரி 30 இடம்பெறுகின்றது. இரண்டாம் விசாரணை 2026 பிப்ரவரி 25 இடம்பெறுகின்றது. 2 முறையும் இவருடைய மனைவி விசாரணைக்கு செல்லவில்லை, மாறாக கபில சந்திரசேன அவருடைய சட்டத்தரணியுடன் சென்றிருக்கிறார். இதில் மனைவி ஏன் முக்கியத்துவம் இருக்கின்றது என்றால், மனைவிக்கு இதில் என்ன தொடர்பு என்றால், மனைவியினுடைய பெயரில் தான் சிங்கப்பூரிலே ஒரு கணக்கு அக்கவுண்ட் திறக்கப்பட்டு அந்த நிறுவனம் ஏர்பஸ் நிறுவனத்தில் இருந்து ஒரு பாரிய அளவான பணம் லஞ்சமாக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு வந்தால் அது நேரடியாக மாட்டிவிடும். ஆகவே தான் சிங்கப்பூரிலே ஒரு நிறுவனத்தின் பெயரை அக்கவுண்ட் ஒன்றை திறந்து அந்த அக்கவுண்ட்டுக்கு நேரடியாக அங்கு பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இன்னும் ஒரு அக்கவுண்ட்டுக்கு, இன்னொரு நாட்டில் இருந்து அக்கவுண்ட்டுக்கு பணம் மாற்றப்பட்டிருக்கிறது. அது அப்படி மாறி கடைசியில் இலங்கையில் இவர் அந்த பணத்தை வித்ட்ரோ பண்ணி எடுத்து பணத்தை மீளப்பெற்று அதில் 60 மில்லியன் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதே போல பிரியங்கர ஜெயரத்னவுக்கும் பணம் சென்றிருக்கிறது, சமீந்திர ராஜபக்சவுக்கும் சென்றிருக்கிறது. அவற்றின் தரவுகளும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்சவும் இதில் உண்டு மகிழ்ந்திருக்கின்றார் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சற்று பார்க்கலாம் இது என்ன சம்பவம் என்று சற்று நாங்கள் பின்னோக்கி செல்வோமானால், உண்மையாகவே நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் இவர்கள் பயப்படவில்லை. காரணம், நல்லாட்சி அரசாங்க காலத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். ஆகவே அவர்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால்தான் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயர் அன்று வெளியாகவில்லை. ஆனால் இவர்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடுத்து இவர்களுடைய ஆட்சி தான் கோட்டாபய ராஜபக்சேவுடைய ஆட்சி. அதில் தான் இவருடைய இந்த வழக்கு விசாரணையில் இவர் விடுவிக்கப்படுகின்றார். பின்னர் மீண்டும் இந்த ஆட்சியின் கீழே வழக்கு விசாரணை தொடர்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் இப்போது இருக்கின்ற ரங்க திசாநாயக் அவர்கள், அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக்கோடு தப்பிக்க முடியாது. அவருடைய விசாரணையில் இருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது. எப்படியும் இதை உண்மைகளை எடுப்புத்தான் இவர்கள் முயற்சிப்பார்கள். ஆகவே இனியும் எங்களுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை தப்பிப்பதற்கு, உண்மைகளை தெரிவித்துடுவோம் என்று தற்பொழுது மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான விஷயத்தை வெளியே காக்கியிருக்கின்றார் கபில சந்திரசேன. ஒருவேளை இப்படியும் ஒரு டீல் இருக்கலாம். நான் பிரதானமாக இதில் யார் பிரதானமானவரோ அவரை நான் காண்பித்து கொடுக்கிறேன், காட்டை கொடுக்கின்றேன். மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரை நான் சொல்கின்றேன், என்னை விடுவீங்க என்றும் சில வேளை கூறியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கின்றேன், இவரையும் விடுதலை பண்ணக்கூடாது. இவருக்கு எதிராகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கைக்கு வரவிருந்த மக்களுக்கு கிடைக்கவிருந்த பணம் இவர்கள் தனியாக இவர்களுடைய குடும்பம் மாத்திரம் அனுபவித்திருக்கின்றார்கள், அதிலிருந்து பயன்பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் இவர்கள் சட்டத்தின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அடுத்தாக இதன் பிரதான காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற வாய்ப்பே இல்லை. ஆகவே இது அனைவரும் அறிந்துதான் நடந்திருக்கின்றது. அதற்கு தான் அவருக்கு 60 மில்லியன் ரூபாய்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் ஐரோப்பிய விமான உற்பத்தியாளர் நிறுவனமான ஏர்பஸ் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு விமானங்களை விற்கும் போது இடைநிலை முகவர்கள் மூலம் லஞ்சம் வழங்கியதாக விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது. இந்த விவகாரம் 2020 பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் நடந்த பெரிய வழக்குகளின் போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏர்பஸ் விமானங்களை வாங்கியிருந்தது. அந்த ஒப்பந்தங்களின் போது இலங்கையில் அரசியல் தொடர்புகள் இருந்ததாகவும் சிலருக்கு கமிஷன் அதாவது லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஒப்பந்தங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடந்ததால் அவர்களின் குடும்பத்துடன் தொடர்பு இருந்ததாக அப்போது அந்த காலகட்டத்தில் சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன. ஏர்பஸ் நிறுவனமே இலங்கையில் ஒரு இன்டர்மீடியரி அதாவது இடைநிலை முகவர் மூலம் பணம் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. இடைநிலை முகவர் மூலம் பணம் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த இடைநிலை நபர் ஒரு உயர்நிலை அரசியல்வாதியின் உறவினர் என்று வெளிநாட்டு நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் பெயர்கள் சில சமயங்களில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. அவர் தான் நான் நினைக்கின்றேன் கபில சந்திரசேன அரசியல் உறவினர், அரசியல்வாதியினுடைய ஒரு உயர்நிலை அரசியல்வாதியின் உறவினர் என்று தான் அதில் சொல்லப்படுகின்றது. இது அப்போது இருந்த சந்தேகங்கள், கேள்விகள். ஆனால் இப்பொழுது தான் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் ஆரம்ப கட்டத்தில் இது என்ன என்பதை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சீரியஸ் ஃப்ராட் ஆபீஸ் யூகேவில் இருக்கிறது. இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்தது. ஏர்பஸ் நிறுவனம் பல நாடுகளில் லஞ்சம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டு $1 பில்லியன் அபராதம் செலுத்தியது. இலங்கை தொடர்பான பகுதி அப்போது இருந்து முழுமையாக தீர்வு காணப்படாததாகவும் உள்ளூர் விசாரணைகள் அரசியல் காரணங்களால் அது பிற்காலத்தில் மந்தமாகியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அது அப்படி சொன்னதற்கென இப்பொழுது விசாரணைகள் மீள எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அதன் காரணமாகத்தான் மஹிந்த ராஜபக்சேனுடைய பெயர் இன்று அடிப்பட துவங்கி இருக்கின்றது. இந்த கொடுக்கல் வாங்கலின் பின்னணியில் ஏர்பஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒப்பந்தத்தில் ஏர்பஸுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கும் இடையில் நடந்த ஒப்பந்தத்தில் எவ்வளவு பணம் சென்றது, எப்படி டீல் நடந்தது என்பது குறித்து யூகேயில் நடந்த விசாரணை ஆவணங்களில் குறிப்பிட்ட அளவுக்கு வெளிவந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். ஏர்பஸ் நிறுவனம் இலங்கை ஒப்பந்தத்திற்காக சுமார் $16 மில்லியன் முதற்கட்டமாக கமிஷனாக ஒதுக்கியதாகத்தான் யூகே ஆவணங்களில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த தொகை முழுவதுமே ஒரே நேரத்தில் அல்ல, ஒப்பந்த முன்னேற்றத்திற்கு ஏற்ப பல கட்டங்களாக இன்ஸ்டால்மெண்ட்ஸாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. டீல் எப்படி நடந்தது என்று நாங்கள் பார்த்தோமே ஆனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து புதிய விமானங்களை வாங்கவும் சில பழைய ஒப்பந்தங்களை மாற்றவும் ரீஸ்ட்ரக்சர் முயன்றிருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த டீல் நடந்திருக்கிறது. இதன் இடைநிலை கன்சல்டன்சி அக்ரிமெண்ட் என்னவென்று பார்த்தால் ஏர்பஸ் நேரடியாக பணம் கொடுக்காமல் ஒரு தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் இடைநிலை நிருபர் உடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இந்த கன்சல்டன்ட் தான் உள்ளூர் அரசியல் அதிகார தொடர்புகளை பயன்படுத்தி டீல் நடக்க உதவுவார் என்ற அடிப்படையில் அவர் தான் அந்த நபராக இருக்கின்றார். எப்படி பணம் பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது என்று பார்த்தோமேயானால் கன்சல்டன்சி ஃபீ என்ற பெயரில் வெளிநாட்டு பேங்க் அக்கவுண்ட்ஸ்களுக்கு பணம் அனுப்பப்படுது. நான் ஆரம்பத்தில் கூறினேன், இந்த பணம் அத்தனையும் நேரடியாக ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து நேரடியாக சிங்கப்பூரில் கபில சேனரத்னவினுடைய பெயர் மாற்றம் கபில சந்திரசேனவினுடைய மனைவியினுடைய பெயரில் சிங்கப்பூரில் திறக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு தான் நேரடியாக பணம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது பொதுவாக லஞ்சம் மறைக்க பயன்படுத்தப்படும் வழக்கம். நேரடியாக இலங்கைக்கு அனுப்பினால் இது இவ்வளவு பெரிய தொகை ஒரேடியாக ஒரு வங்கி கணக்குக்கு வந்து வைப்பிலிடப்பட்டால் நிச்சயமாக சந்தேகங்கள் ஏற்படும், விஷயம் வெளியாகிவிடும் என்ற காரணத்தால் இது வெளிநாட்டில் ஒரு அக்கவுண்டுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த கொடுக்கல் வாங்கலின் அடுத்து எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் என்னவென்றால் ஏர்பஸுக்கு சாதகமான ஒப்பந்தம் முடிவு பெறுவது, போட்டி நிறுவனங்கள் அதாவது போயிங் போன்றவை அவற்றை தவிர்த்துக் கொள்ள முடியும், ஒப்பந்த நிபந்தனைகளை ஏர்பஸுக்கு உகந்தவாறு மாற்றுதல் என்பது இவற்றால் எதிர்பார்க்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் கபில சந்திரசேன
தொடர்பாக நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால் கபில சந்திரசேன தான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO. 2015 தொடக்கம் 2018 ஆண்டு வரை இவர் இருந்திருக்கின்றார். ஏர்பஸ் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் டீல் விவகாரத்தில் இவரும் முக்கியமாக பேசப்பட்டவர் தான் இவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவருக்கு எதிராக குற்றச்சாட்டு எப்பொழுது பதிவு செய்யப்படுகின்றது என்றால் 2020 யூகேவின் சீரியஸ் ஃப்ராட் ஆபீஸ் SFOவில் 2020 கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து சுமார் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாகத்தான் குறிப்பிடப்படுகின்றது. முதற்கட்டமாக அந்த பணம் அவர்களின், அதாவது கபில சந்திரசேனவின் மனைவியின் பேரில் உள்ள ஆஃப்ஷோர் பேங்க் அக்கவுண்டுக்கு அனுப்பப்பட்டதாக பதிவாகின்றது. முதலில் ஆரம்பத்தில் நான் சொன்னதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் என்னென்ன தரவுகள் இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக தான் கபில சந்திரசேனதில் எப்படி நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது தான் இந்த விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டீலில் புதிதாக வாங்குவதற்கு முயற்சித்த அந்த விமானங்கள் ஏர்பஸ்கள் என்ன என்று பார்த்தால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வாங்க முற்படுகின்றது. ஏர்பஸ் A330 மற்றும் A350 ஏர்கிராஃப்ட் ஆர்டர்ஸ் செய்யப்படுகின்றது. லீஸ் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் அக்ரிமெண்ட்ஸ் போடப்படுகின்றது. இந்த ஒப்பந்தங்களில் ஏர்பஸ்க்கு சாதகமாக முடிவெடுக்க இன்ஃப்ளூயன்ஸ் செய்ததாக குற்றச்சாட்டு இருக்கின்றது கபில சந்திரசேனவுக்கு. இதில் இன்னொருவருடைய பெயரும் அடிபடுகின்றது. அது எப்படி என்றால் ரத்வத்தே. அவரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO. இருவரும் வெவ்வேறு காலங்களில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் CEOக்களாக இருந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ரத்வத்தே சந்திரசேனவுக்கு முன்னிருந்த CEO ஆக இருக்கின்றார். ரத்வத்தேக்கு பிறகு தான் கபில சந்திரசேன CEO ஆக நியமிக்கப்படுகின்றார். இருவரும் ஏர்பஸ் டீல்ஸ் நடந்த காலகட்டத்தில் டாப் மேனேஜ்மெண்டில் இருந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதனால் இருவரின் பெயரும் விசாரணைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ரத்வத்தே குறித்த அந்த ரத்வத்தே இருந்த CEO, முன்னாள் CEO ரத்வத்தே எப்படி இதில் தொடர்பு படுகிறார் என்றால் ரத்வத்தேனுடைய மனைவி இன்டர்மீடியரி மிடில்மேனாக இருந்தாக யூகேவில் நடந்த விசாரணை ஆவணங்களில் சொல்லப்படுகின்றது. அடுத்தாக கபில சந்திரசேன எப்படி இதில் சம்பந்தப்படுகின்றது என்றால் அவர் மற்றும் அவரது மனைவி நேரடியாக $2 மில்லியன் மோசடி, அதாவது லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கின்றது. இவர்கள் இரண்டுமே தனித்தனியாகத்தான் இந்த டீலை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏர்பஸ் ஸ்ரீலங்கா டீல் தொடர்பானவை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கும் ஏர்பஸ் நிறுவனத்துக்கும் நடந்த கொடுக்கல் வாங்கல் தான் இது. ஆனால் இவர்கள் இருவருமே தனித்தனியாக இந்த கொடுக்கல் வாங்கலை வெவ்வேறு முறையில் செய்திருக்கிறார்கள். இதில் அரசியல் பின்னணி மஹிந்த ராஜபக்ச 2005 தொடக்கம் 2015 வரை ஜனாதிபதியாக இருக்கின்றார். பின்னர் கோட்டாபய ராஜபக்சவும் ஜனாதிபதியாகின்றார் 2020. ஆகவே இந்த ஏர்பஸ் டீல்ஸ் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதன் கொடுக்கல் வாங்கல்கள் ஆரம்பத்தில் இருந்த சந்தேகங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் என்ன சொல்கின்றன என்று நாங்கள் பார்த்தோமானால் யூகே சீரியஸ் ஃப்ராட் ஆபீஸ் ஆவணங்களின் அடிப்படையில் ஏர்பஸ் ஹை லெவல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்பட்டதாக குறிப்பிட்டது. இந்த டீலிங்கை முடிப்பதற்கு இலங்கையில் ஹை லெவல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்பட்டதாக குறிப்பிட்டது. அதற்காக க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் வெரி சீனியர் ஸ்ரீலங்கன் பொலிட்டீஷியன், ஒரு மிக உயர்ந்த அரசியல்வாதியின் நெருங்கிய உறவினர் வழியாக பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மஹிந்த ராஜபக்சனுடைய நெருங்கிய உறவினர் தான் கபில சந்திரசேன. அது மாத்திரம் ஏன், இதோ நேரடியாக இன்னும் ஒருவர் இருக்கிறார், சமல் மஹிந்த ராஜபக்ச சகோதரரான சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமிந்திர ராஜபக்சவும் இதில் நேரடியாக தொடர்பட்டிருக்கிறார். ஆகவே தான் இவர்கள் எதிர்பார்த்தது க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் அ வெரி சீனியர் ஸ்ரீலங்கன் பொலிட்டீஷியன். அதை கேட்டால் தான் இவர்கள் எல்லாரும் இந்த டீலிங்கில் தலை எட்டு இருக்கின்றார்கள். இந்த விஜயமெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததும் தான் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்திருக்கின்றது. ராஜபக்சர்களுடைய அப்ரூவல், அவருடைய அனுமதியுடன் இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது என்பது தெரிய வந்ததும் தான் ராஜபக்சக்கள் மீது பலருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளும் பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டு விசாரணைகளும் இலங்கையில் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஏன் காரணம் என்றால் இந்த டீலிங் நடந்திருக்கின்ற காலம் ராஜபக்ச ஆட்சி காலம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பெரிய ஏர்கிராஃப்ட் வாங்குவதென்றால் அரசியல் அப்ரூவல் தேவை. இது எல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இதில் ராஜபக்ச நேரடியாக தொடர்புபட்டிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் அப்போதே இருந்திருக்கின்றது.
கொண்டிருக்கின்றது. ஆகவே சந்தேகங்களாகவே இருந்து வந்த இந்த விடயங்கள் இன்று வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதுவரை நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் கபில சந்திரசேனவே தன்னுடைய வாயால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை குழுவுக்கு இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை குழுவுக்கு தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இதில் 60 மில்லியன் நான் வழங்கி இருக்கின்றேன். 3 தடவைகளில், அதாவது இந்த 60 மில்லியன் ரூபாவை 20 3 தடவைகளில் நான் வழங்கியிருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் பதறிப்போன பலர், அதாவது சட்டத்தரணிகளும் உட்பட வெளியே வந்து என்ன சொல்கின்றார்கள் என்றால், இல்லை இல்லை, இது மிரட்டி இந்த பெயரை சொல்ல வைத்திருக்கின்றார்கள். யார் மிரட்டி என்றால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் கபில சந்திரசேனவை மிரட்டி நீ ராஜபக்சவின் பெயரை கூறு, நாமல் ராஜபக்சவின் பெயரை கூறு என்று மிரட்டியதாகத்தான் சொன்னதாக வழக்கறிஞர்கள் சொல்றார்கள். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தனது முன்னைய வாக்கு மூலம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு மிரட்டல் சூழ்நிலையில் பெறப்பட்டதாக கூறும் சத்தியப்பிரமாணம் அவரது வழக்கறிஞர்களால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு டாக்குமெண்ட்டும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது எப்படியோ இப்பொழுது சற்று இந்த கேஸ், இந்த வழக்கு சூடு பிடித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இவரை பிணையில் விடுவிக்க முடியாது என்று நீதிமன்றம் சொல்லியதை அடுத்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் கபில சந்திரசேனவை ஏப்ரல் 2 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏர்பஸ் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய $2 மில்லியன் லஞ்சம் கோரல் மற்றும் பெற்றுக்கொண்டதாக அவர் முன்பு கைது செய்யப்பட்டார். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவர் உள்ளே வைத்து விசாரிக்கப்பட்டு விசாரணையின் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரும் வெளியே வந்திருக்கின்றது. இதுவரை நாங்கள் கோட்டாபே ராஜபக்ச சலை மூலமாக உள்ளே செல்வதற்கு தயாராவதாக எங்களுக்கு தகவல்கள் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் மஹிந்த ராஜபக்ச சைலண்டாகத்தான் இருக்கிறார். இவருடைய பேர் எங்குமே பெரிதாக வெளியே வரவில்லை. ஆனால் இதோ இன்று இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் மூலமாக வந்திருக்கின்றது. நாமல் ராஜபக்சவுக்கு நிறைய வழக்குகள் இருக்கிறது, கோட்டாபே ராஜபக்சவுக்கு நிறைய வழக்குகள் இருக்கின்றது, நாமல் ராஜபக்ச சகோதரரான யோஸ்த ராஜபக்சவுக்கு இருக்கின்றது, இப்படி பசில் ராஜபக்சவுக்கு இருக்கின்றது. பலருக்கும் பலவிதமான வழக்குகள் இருக்கும்போது இவர்கள் அனைவருமே நீதிமன்றத்திற்கு அடிக்கடி சென்று வருபவர்களாக இருந்தார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ச ஒரு நாளும் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கவில்லை. நாங்கள் எங்குமே பார்த்ததும் இல்லை. இனிவரும் நாட்களில் அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இனி விசாரணைகளுக்கு மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்படுவார். இது சம்பந்தமாக இந்த 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொண்டதற்காக இனி விசாரிக்கப்படுவார். இது அவர்தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது உறுதியானால், இது உண்மையாகவே அவர் பெற்றிருக்கிறார் என்பது உறுதியானால் நிச்சயமாக கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்கும் வரை தொடர்ந்தும் அவதானத்துடன் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன், நான் டில் சர்வன்சன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.